ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 2 days தான் இருக்குது. வர்ற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம். இந்த 2 நாள்லேயே நீங்கள் 90+ எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன ட்ரிக்கு, அதை எப்படி படிக்கணும் வித் ப்ரூஃபோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூட எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம சேனலில் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேரியர் கைடன்ஸ், எந்த இன்ஜினியரிங் காலேஜ் பெஸ்ட்டு, எந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேரலாம், இன்ஜினியரிங் காலேஜுக்கு சேர்கிறதுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும், எவ்வளோ ஃபீஸு, எல்லா டீட்டெயிலுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம சேனலில். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன ட்ரிக் அப்படின்னா பெரிய ட்ரிக்லாம் கிடையாது. நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸை மட்டும் எல்லா லெசன்ஸ்லேயும் 15 லெசன்லேயும் இருக்கக்கூடிய புக் பேக்ஸை நல்லா தரவாக படிச்சுக்குங்க. அதில் புக் பேக்லேயுமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்னு உங்கள் கிளாஸில் உங்கள் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த கொஸ்டினை தரவாக படித்தாலே உங்களால் 90+ எடுக்க முடியும். எப்படின்றத நான் 2024 பப்ளிக் கொஸ்டின் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப கஷ்டம் கிடையாது. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90+ வாங்குறதுக்கு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் கெமிஸ்ட்ரி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னா, ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் புக் பேக் தான் வந்திருக்கு. 2023 24 2 வருஷத்தையும் அனாலிசிஸ் பண்ணும்போது 12 1 மார்க் வந்து உங்களுக்கு புக் பேக் தான். ஸோ நீங்கள் 12 1 வேர்டு புக் பேக்கை நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்க, புக் பேக் 15 லெசன் இருக்கக்கூடிய புக் பேக்கை தரவாக படிச்சிருந்தனாலே உங்களுக்கு 12 1 மார்க் எழுதிடலாம். ஸோ ரிமைனிங் 3யுமே நீங்கள் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் கேட்குறதில்ல. ஃபிசிக்ஸை விட ஈஸியாக தான் உங்களுக்கு இன்டீரியர் 1 மார்க் வரும். ஸோ நீங்கள் படித்த 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ அதிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸாக வந்து 1 மார்க் கேட்டிருப்பாங்க. அதனால் பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ 12 மார்க்கு 3 மார்க் உங்களுக்கு இதில் வந்து மிஸ் ஆகும் புக் பேக் மட்டும் படிச்சிருந்தா, இன்டீரியர் இல்லைனா. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம 2 மார்க் ஒவ்வொன்றா பார்க்கலாம். எதெல்லாம் புக் பேக்கு, எதெல்லாம் புக் பேக் இல்லை அப்படின்னு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கால்சினேஷன், இது ஃபஸ்ட் லெசனில் இருந்து கேட்ட கொஸ்டின். ஏன்னா இது இன்டீரியர் புக் பேக் கிடையாது. பட் இதை விட்டுருங்க. அப்போ ஒரு 3 மார்க், ஒரு 2 மார்க் விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா how will you convert boric acid to boron nitrate புக் பேக்கு. அடுத்து sulfuric acid dehydrating agent justify with an example புக் பேக்கு. what is explain the common ion effect with an example, இதுவும் பார்த்துட்டிங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்து Fe3+ ஆக்சரைஸ் ப்ரோமைடு, இதுவும் புக் பேக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, புக் பேக்கில் எல்லா கொஸ்டின்ஸும் தரவாக படிங்க. ப்ராப்ளம்ஸும் புக் பேக்கே நீங்கள் படிங்க. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் இருக்கிறதும் புக் பேக்கில் இருக்கிறதும் நீங்கள் தரவாக பார்த்துட்டிங்கனாலே கம்பல்சரி எழுதிடலாம். ஸோ இதுவும் புக் பேக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல்ப்ஸ் ரியாக்ஷன், இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிக்ளூகோஸ் ஃபைரனோஸ், இது வந்து புக் பேக் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ் புக் பேக் தான். வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன், இந்த 24வது கொஸ்டின் கம்பல்சரி. அதுவும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கும். ஆர்டர், வாட் இஸ் ஆர்டர், அதை எழுதினாலே உங்களுக்கு கம்பல்சரி எழுதலாம். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த 2 மார்க்கில் மட்டும் நீங்கள் எத்தனை கொஸ்டின் புக் பேக் மட்டும் படிச்சிருந்தா, 1 24 1 23 2, அடுத்து பார்த்திங்கன்னா 21 3 24 19 5 18 6 17 7 கொஸ்டின்ஸ் எழுதலாம். இந்த 7ல் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் தான் வேணும், 2 6 கொஸ்டின் மட்டும்தான். ஸோ இன்க்ளூடிங் கம்பல்சரியும் வந்து எழுதலாம். 2 கொஸ்டின் மட்டும்தான் இன்டீரியர் வந்திருக்கு. ஒன்று வாட் இஸ் கால்சினேஷன், அனதர் ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபைரனோஸ் அண்ட் குளுக்கோ ஃபைரனோஸ். இவ்வளோ தான். சரி, 2 மார்க்கில் நீங்கள் 6 கொஸ்டின் எழுதணும்னா 12 மார்க் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும், இன்க்ளூடிங் கம்பல்சரி. உங்களுக்கு மிஸ் ஆகலை மார்க். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 மார்க்கில். ஸோ 3 மார்க்கில் உங்களுக்கு தெரியும் 9 3 மார்க் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் 6 எழுதணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் ஹீலியம், இதுவும் புக் பேக் தான். விச் இஸ் மோர் ஸ்டேபிள் புக் பேக்கு, இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் ப்ராப்ளம் கம்பல்சரியில் இருந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். மற்ற ப்ராப்ளம்லாம் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா ப்ராப்ளத்தில் நீங்கள் யூனிட் மிஸ் ஆனாலோ அல்லது ஆன்சர் உங்களுக்கு வராதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா ஈஸியான ப்ராப்ளம் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் புக் பேக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஈஸியான கொஸ்டின், இதுவும் புக் பேக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அண்ட் த ஃபிசிக்ஸ் ஆப்ஷன் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆப்ஷன். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது புக் பேக் கொஸ்டின் கிடையாது. ஆனால் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் அப்சார்ப்ஷன் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் படிச்சிருப்பீங்க. அதில் 2 பாயிண்ட் வரும், உங்களுடைய 2 பாயிண்ட் வரும். அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா? புக் பேக் கொஸ்டின் கிடையாது, ஆனால் புக் பேக்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். அதனால் இது புக் பேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் நவநகல் ரியாக்ஷன், இதுவும் புக் பேக்கு.
அடுத்து ரைட் த ரியாக்ஷன் பிரைமரி அமீன் வித் டைசல்ஃபைட். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா மஸ்டர் ஆயில் ரியாக்ஷன். இது நீங்கள் மஸ்டர் ஆயில் ரியாக்ஷன்னு படிச்சிருப்பீங்க. பட் இனியோ அது நீங்கள் அப்படி படிக்கலைன்னா கூட இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான், பட் இருந்தாலும் விட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட் ஆன் பெப்டைட் பாண்டு. ஸோ பெப்டைட் பாண்டும் பார்த்துட்டிங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐயூபிஎஸ்சி நேமு, சென்ட்ரல் மெட்டல் அயானு இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க் இதுக்கு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக எவ்ரி இயர் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லேருந்து இந்த மாதிரி சென்ட்ரல் நேமு, அதனுடைய ஐயூபிஎஸ்சி நேமு, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இந்த மாதிரி தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா கம்பல்சரி ஒன்று எழுதிடலாம். ஸோ இதில் ஒரு கம்பல்சரி இது நீங்கள் படிக்கலை, இது புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. பட் எனிஹோ இது வந்து நீங்கள் புக் பேக்காக கன்சிடர் பண்ணலைன்னா கூட இதில் உங்களால் 5 கொஸ்டின்ஸு 3 மார்க் எழுதலாம். ஸோ ஏகப்பட்ட ஒரே ஒரு இன்டீரியர் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒன்று இந்த கார்பைலாமைன், நவநகல் ரியாக்ஷன் எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். எக்ஸப்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே புக் பேக் தான், எக்ஸப்ட் இந்த ப்ரைமரி கார்பன் டைசல்ஃபைடு அதுவும் புக் பேக் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டைரெக்டாக மஸ்டர் ஆயில்னு கேட்கலைன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும். ஸோ 3 மார்க்கும் எழுதலாம் கம்பல்சரி, இன்க்ளூடிங் கம்பல்சரி. பட் கம்பல்சரி எழுதலைன்னா கூட ஒரு 3 மார்க்கை நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் 5 மார்க் போனதாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 2 மார்க்கில் 1 மார்க்கில் வந்து 3 1 வேர்டு, இது ஒன்று 3 6 மார்க் போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 மார்க்கு. வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர், இது புக் பேக்கு. வாட் இஸ் த ரோல் ஆஃப் சிலிக்கா இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர், இதுவும் புக் பேக் கொஸ்டின். ஸோ டோட்டலாக 5 மார்க் புக் பேக் தான். இதில் வந்து 2மே வந்து புக் பேக் கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேர் ஈஸியாகவும் ஒரு பேர் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸை தரவா படிச்சிருந்தாலே ஒரு பேர் அட்டன் பண்ணிடலாம். ஸோ இந்த பேர் ஒன்று ரெடி. அடுத்து வாட் இஸ் த லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அண்ட் வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் லாந்தனைட், இது டைரக்ட் புக் பேக் கொஸ்டின். இதுவும் 5 மார்க் டைரெக்டாக எழுதலாம். அப்படி இல்லைன்னா கூட போட்டிருக்க 2 கொஸ்டினுமே டபுள் சால்ட்டு அதேமாதிரி கோஆர்டினேஷன், இதுவும் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ ஒரு 2வது 5 மார்க்கும் நீங்கள் எழுதிடலாம். 3வது 5 மார்க்கு கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் எஃபிஷியன்சி இன் கேஸ் ஆஃப் சிம்பிள் கியூபிக் கிறிஸ்டல், இது புக் பேக் கொஸ்டின் கிடையாது. இது வந்து சிம்பிள் கியூபிக் இன்டீரியர் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து டெரைவ் த இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், இது புக் பேக்கு. டிஃபைன் பஃபர் இண்டெக்ஸு புக் பேக் கிடையாது. ஸோ இது ஒரு 2 மார்க். இதில் ஒரு 2 மார்க் நமக்கு வந்து 3 மார்க் இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் ஜீரோ ஆர்டர் எழுதலாம், 2 மார்க் போச்சு. ஸோ மொதல் 6 மார்க் சொன்னேன், இது ஒரு 2 8 மார்க் போயிடுச்சு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அல்லது போட்டிருக்காங்க. அதாவது அடுத்து கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த அபவுட் கால்வனிக் செல் நோட்டேஷன், இது புக் பேக் கிடையாது. டிஃபைன் கோல்டு நம்பர் புக் பேக் கிடையாது. போட்டிருக்குது ரைட் நோட் ஆன் லூகாஸ் டெஸ்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நீங்கள் எல்லாருமே படிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹவ் ஆசிட்ஸ் ஆர் அசிட்டிக் ஆசிட் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் கிரிக்னார் ரியேஜன். ஸோ இது ஒரு 2 மார்க் புக் பேக் கிடையாது, உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பயோடிகிரேடபிள் பாலிமர், அழகாக எழுதலாம், புக் பேக் கொஸ்டின்ஸ். அப்போ இதில் ஒரு 2 மார்க். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு 8 மார்க் சொல்லியிருந்தேன், இது ஒரு 2, ஆக மொத்தம் 10 மார்க்கு இந்த கொஸ்டின் பேப்பரில். புக் பேக்கை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா 10 மார்க் உங்களால் எழுத முடியாது, 1 வேர்டையும் சேர்த்து. மற்றபடியே எல்லாத்தையுமே எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ எழுதுனதை தரவாக எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் வரும். ஒருவேளை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ கம்பல்சரி வந்து 3 மார்க் லாஸ்ட் இயர் வந்து நான் சொன்னேன் அந்த கோஆர்டினேஷன்லேருந்து கேட்டது, அதை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே 3 மார்க் கொடுத்துட்டாங்க. அப்படி அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது ஒருவேளை அந்த கம்பல்சரி வந்து ஈஸியாக இருக்கும் பட்சத்தில் 95 மேலே நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் புக் பேக்கை மட்டும் படித்தா சென்ட்டாக வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. புக் பேக்கை மட்டும் படித்தா 95+ வாங்க முடியுமான்றதும் கஷ்டம்தான். ஏன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு வந்து கம்பல்சரிலையும் லாக் ஆகும். 2 கம்பல்சரி நமக்கு ப்ராப்ளம் வரலாம், பிரச்சனை ஆகலாம். ஓகேங்களா? 5 மார்க்கில் ஒரு 5 மார்க்கில் பிரச்சனை வரலாம். மற்றபடியாக புக் பேக் மட்டும் படித்தா 90+ எடுக்கிறது ஈஸி. நீங்கள் 90+க்கு மேலே நீங்கள் கொஞ்சம் சென்ட்டாக வாங்கணும், 98க்கு மேலே வாங்கணும் அப்படின்னா புக் பேக்கை தரோவாக படிச்சுட்டு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இன்டீரியரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதை கொஞ்சம் தரவாக பார்த்துக்கணும். ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்டுன்னு அப்படின்ட்டு ஒரு 13th லெசன் இருக்குது.
அந்த 13th லெசனை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து அதில் கேட்கல, பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷங்களில் இந்த ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்டில் தான் கம்பல்சரி கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்டம் கண்டிப்பாக வரலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு 2 நாளில் நான் எப்படி மார்க் வாங்கணும், ஒரு 90+, 80+ வாங்கலாம்னா கூட நீங்கள் புக் பேக்கை தரவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.